கேரளா, புதுச்சேரி, ஆந்திரா உள்ளிட்ட மற்ற மாநிலங்களில் அரசு சார்பில் இயக்கப்படும் பேருந்துகளில் அந்தந்த மாநிலங்களின் பெயர்கள் இடம்பெற்று இருக்கிறது. அதாவது கேரள அரசு பேருந்துகளில் கேரள அரசு போக்குவரத்து கழகம் என்றும், புதுவை பேருந்துகளில் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் என்றும் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு அரசு சார்பில் இயக்கப்படும் பேருந்துகளில் மட்டும் வெறுமன மாநில விரைவு போக்குவரத்து கழகம் என்று மட்டுமே இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டினர். தமிழகத்தில் மீண்டும் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது தமிழ்நாடு தமிழருக்கே என்கிற பெரும் முழக்கம். தமிழ்நாட்டில் எழுது தமிழ்நாடு தமிழருக்கு, தமிழ்நாடு தமிழருக்கு. நாம் தமிழர் கட்சி சார்பில் தமிழ்நாடு அரசு பேருந்து ஸ்டிக்கர் ஒட்டும் போராட்டத்தில் ஈடுபட்ட கட்சியினரை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். பஸ்களை தமிழ்நாடு என பெயர் எழுதுவதில் அரசுக்கு என்ன தயக்கம் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேட்டுள்ளார். தமிழ்நாட்டில் இயக்கப்படும் அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு என்ற பெயர் நீக்கப்பட்டு வெறும் அரசு போக்குவரத்து கழகம் என்று மட்டும் எழுதப்பட்டிருப்பது வன்மையான கண்டனத்திற்குரியது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் தெரிவித்தார். காரணம் என்ன? நாம் தமிழர் கட்சி சார்பாக இத்தகைய போராட்டம் முன்னெடுக்கப்படுவதற்கான நோக்கம், காரணம் என்ன சொல்ல வேண்டியதானே? அது இருக்கிற போக்கில் இருந்துட்டு போட்டோம். அது காலங்காலமா இருக்கிறது, அது எப்படி மாற்ற முடியும்? தஞ்சையில் அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு என்ற ஸ்டிக்கரை ஒட்டிய நாம் தமிழர் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். தமிழ்நாடு வரலாற்றிலேயே திராவிடர்கள் முதலாக ஒரு எதிரியை இப்போதான் சந்திக்கிறார். வரலாற்றிலேயே ஏன் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துன்னு போட மாட்டேங்கிற? இப்ப நீ வைக்கல, ஆனால் என் பிள்ளைகள் தேடி தேடி போய் எல்லா பேருந்துலையும் ஓட்டுறான். இப்ப நீ 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 நினைக்கிறியா நான் சொல்லிதான் ஓட்டுறான்னு நினைக்கிற? இல்ல, அவன் உள்ளுக்குள்ள இருக்குது பாரு, எங்க தாய் முளைப்பாலோடு வீரம் உண்டது செந்தமிழ்நாடு. அந்த உணர்வு அவனை உசுப்பி போகுது. நான் சொல்லல.